அப்பா. ஐயோ, அப்பா வராரு. அப்பா அப்பப்பா முதுகு போச்சுரா சாமி. அப்பா எத்தனை மிலிட்டரி நெஞ்ச நிமித்திட்டு நடப்பா. உலக்கையில ஒரு அடி வாங்கணும்னு ஔவையார் ரேஞ்சுக்கு வளைஞ்சிட்டானே. அப்பா அம்மா அம்மா அப்பாடி. யாரு மாமாவா? ஆமா மாப்பிள. சாப்பிடுங்க மாமா. வாய் கீழே இருக்கு மாப்பிள. இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா? ரேகா, உங்க அப்பாவுக்கு வாய் கீழையா இருக்கு. ஐயோ, அதை பார்க்க முடியாத கபோதி ஆயிட்டேன் நான். எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள. அது எப்படிங்க மாமா கீழே வந்தது? நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன். அப்பா, நான் போய் குளிச்சிட்டு வரேன். நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா, கிச்சனுக்கா போறீங்க? ஆமா மாப்பிள. எனி ஹெல்ப்? நானும் வரட்டுமா? வானா மாப்பிள, நான் கிச்சன் பக்கமே போல. வட்ட அடி போதும்டா சாமி. ரேகா, ரேகா, என்னங்க? கதவை மூடிட்டு குளிமா. நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, மூடும் போது கேட்கலையே, அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா. ஆமா, இந்த விரல எல்லாம் குடிச்சுட்டு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அந்த ஆளு இப்ப எங்க? அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். வர லேட் ஆகும். ஆமா, அவனை எது கேக்குறீங்க? எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு, அதை உடைச்சு கொடுக்கணும், அதான் கேட்டேன். பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு, அதுல உடைச்சு சாப்பிடுங்க. அம்மி கல்லு வேண்டாம், அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான கல் இருக்கு, அதுலயே நான் உடைச்சுக்கிறேன்.